என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைவி 3யோட மிகப்பெரிய ஒரு வரலாறு எழுதப்பட்ட ஒன்று தான். அது மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இப்போ எம்டி மனம் திறந்து பேட்டி கொடுத்தா மட்டும்தான் மக்கள் நம்புவாங்க போல அப்படி இருக்குது ஒரு சூழ்நிலையில் இப்போ இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 4/2/2025 இந்த ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய செய்தி தான். அதாவது இந்த எழுதப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்ட உண்மையாக மாறிடக்கூடாது. எழுதப்பட்ட வரலாறு நாளைக்கு அந்த பிரபஞ்சத்தில் பேசக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். இதன் அடிப்படையில் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம்னு சொன்ன எம்டி சக்தியானந்தன் அவர்கள் நேரில் மக்களுக்கு பேட்டி கொடுக்கணும். பத்திரிகையிலையோ டிவியிலையோ நம்ம டிடி சேனல்லையோ இல்லை அவருடைய சொந்த மைவி 3 ஆட்ஸ் வீடியோ சேனல்லையோ பேட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிறந்திருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. விளம்பரம் பார்த்து நம்மளை சம்பாதிக்க வச்ச மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான நிறுவனம் மைவி 3 ஆட்ஸ் வீடியோ நிறுவனம். இதில் நம்மளுடைய ஸ்கீமுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அப்கிரேட் பண்ணிக்கிட்டே நம்ம போகலாம். ஃபியூச்சரில் நல்ல ஒரு கிராண்டான ஒரு பரிசுகளை கொடுத்தாங்க. தங்க காசு கொடுத்துருக்காங்க, கார் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் கிராண்டான பரிசுகளெல்லாம் கொடுத்து மிகப்பெரிய ஊக்கப்படுத்தி ஏழைகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தப்பட்ட இந்த நிறுவனம் ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த நிறுவனத்தை முடங்கி போன ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துருக்கோம். இது கிட்டத்தட்ட உண்மை தான். எம்டியும் மறுக்கலை, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் மறுக்கலை. சரி, நம்ம ரெண்டையுமே சேர்த்து வச்சு பார்த்தோம்னு சொன்னாங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு ஏமாறக்கூடாது, மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறோம். யாரையாவது ஏமாத்தி பொழைக்குன்னு நினைச்சா அவங்க நரி குள்ள நெறி கூட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 69 லட்சம் மெம்பர்ஸுகளுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்குது. அந்த போட்டிக்கு இடையில இந்த பணம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு மக்களும் இந்த பணத்தை எப்படியாவது வாங்கி கொடுத்து கம்பெனி தூக்கி நிறுத்தணும்னு இந்த அதில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஏமாற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த 13 லட்சம் மக்கள்ல 69 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்னைக்கு 13 லட்சம் கரண்ட் மெம்பர்ஸ் இருந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் இந்த நிறுவனம் நீடிக்கணும், நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. இதுக்கு இடையில அதாவது நீதியரசருடைய அந்த உத்தரவையும் நம்ம மதிக்கிறோம், தமிழ்நாடு அரசுடைய அந்த போக்கையும் நம்ம மதிக்கிறோம். அதே சமயத்தில் தமிழ்நாடு மக்களுக்கு எந்த இழப்பு வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் ஒவ்வொருத்தருடைய ஏன்னா வேர்ல்டு அளவில் பாப்புலரான தமிழக மக்களுக்குன்னு ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஒரு இறக்கம் இருக்குது. நம்ம ஒரு தமிழன் கஷ்டப்பட்டானா இன்னொரு தமிழனால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. குடி தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், உதவி செய்கிறதா இருக்கட்டும், கீழே விழுந்தவனை தூக்கி விடுறதா இருக்கட்டும், ஒரு இழப்பை சந்திச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார சர்வையை சந்திரிக்கக்கூடிய இந்த தமிழ் மக்களுக்கு தமிழனாகிய நானே உதவலைன்னா நம்மளை மாதிரி ஒரு சகோதரன் உதவலைன்னா வேறு யார் உதவ போகிறா? அடுத்த ஸ்டேட்டுக்காரங்க உதவ போகிறாங்களா? மத்திய அரசு உதவ போகிறதா? இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது, கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் இந்தியா பூரா இருந்துகிட்டு இருக்குது. இதோட வாடிக்கையாளர் 69 லட்சம் பேர் இருந்தாலும் எம்டி முக்கியமாக வீடியோவில் தோன்றி அறிவிக்கணும், நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் சொல்லிட்டு அவர் பாட்டு தலைமறைவாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவம் சும்மா விடாதுன்னு சொல்லிட்டோம் தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. நான் எம்டிக்கு சப்போர்ட்டாக பண்ணுறேன், தமிழக மக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். அதே சமயத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு குடைச்சல் இருந்திருக்கு, எந்த அளவுக்கு வயிற்று வலி தலைவலி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் நான் மாறுபட்ட கருத்து இல்லை. எனக்கே ஒரு பிரச்சனை நான் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதே சமயத்தில் தீர்வு நியாயமாக இருக்கணும், மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கணும், நல்ல ஒரு இழப்பை அவங்க அரசு தலையிட்டு இந்த நிறுவனத்துக்கு ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அந்த இழப்பு என்னவோ அதை சரி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய போக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் டிடி சேனல் சொந்தங்களே, தமிழக மக்களே, மைவி 3 ஆட்ஸ் பார்த்து சம்பாரித்து பணம் வரலையேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருமே இந்த என்னுடைய கமெண்ட்ஸில் எழுதியிருக்கிற எல்லாரையும் இந்த தடவை பேர் படிக்கலாம். அத்தனை பேருக்கும் நம்ம டிடி சேனல் மெம்பர்ஸ், நம்ம டிடி சேனலுடைய இன்னும் சொல்கிற சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். விரைவாக அவர் நிச்சயமாக பேட்டி சொல்லிட்டு நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன். அதே அடிப்படையில் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு 300 பேர் மட்டும் இல்லாமல் இந்த 12 லட்சம் பேருக்கும் இன்னும் சொல்லணும் 69 குடும்ப உறுப்பினர்கள் சொந்தங்களுக்கு அதாவது முதல்வர் அதாவது எம்டி சக்தியானந்தன் அவர் பேட்டி கொடுக்கணும். இந்த கம்பெனியை நடத்துறதுக்கு அரசாங்கத்தோட போட்டி போடணும், அரசாங்கத்தோட போராடணும், அரசாங்கத்தோட சப்போர்ட்டோட ஆர்பிஐ ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு அதாவது சென்னை உயர்நீதிமன்ற ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு இந்த நிறுவனத்தை தொடங்கலாமா, வேற விதத்தில் தொடங்கலாமா அப்படிங்கக்கூடிய தீர்வையும் உடனடியாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறத இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் இந்த கோரிக்கையை
அந்த சமூகத்துக்கு கண்டிப்பாக நான் உடனே அனுப்புகிறேன், இந்த வீடியோ அனுப்புகிறேன். உங்கள் அன்பான சப்போர்ட்டுக்கு நான் வந்து தலைவணங்கி ஏற்றுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. நல்லவங்க கெட்டவங்க எதிரி சொந்தக்காரங்க அப்படின்னு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் உங்கள் சகோதரனா இந்த வீடியோ மூலமாக நான் அன்பையும் ஆதரவையும் சப்போர்ட்டையும் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. உங்களுக்காக நான் எப்போவுமே நான் துணை இருப்பேன் அப்படிங்கக்கூடிய உத்தரவாதத்தை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே.